ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசும். உம்முடைய வார்த்தை காடேஸ் வனாந்தரத்தை அசைய பண்ணிட்டு, உம்முடைய வார்த்தை கண்மலையை பிளக்கம் சம்மட்டி, நீர் அனுப்புனதை அதை செய்யும் வல்லமை கொண்டது. இன்றைக்கு எங்கள் நடுவில் உம்முடைய வார்த்தை ஒப்பால் சாரமேற்றப்பட்டதும் கிருபை பொருந்தினதும் ஊனையும் கணுக்களையும் வேறு பிரிக்கிறதும் எந்த பட்டயத்திலும் உருவ குத்துகிறதும் தேவனுக்கு நேராய் மனிதராகிய எங்களை திருப்புகிறதுமான நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் கிரியை செய்வதாக. இதற்கு எதிராய் செயல்படுகிற தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் துணிக்க பண்ணும். பேசும், எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. சிந்தைகளை சிதறடிக்கிற, தூக்கத்தை கொண்டு வருகிற, பலவீனத்தை கொண்டு வருகிற எல்லா வல்லமைகளும் நிர்மூலமாவதாக. ஒரு புதிய பலனை கர்த்தர் கட்டளையிடும். உமது வல்லமை உள்ள கரத்தில் உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்பட அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தின் அந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நிர்விசாரத்தின் ஆவிகள் செயல்படுகிறது. நிர்விசாரத்தை குறித்து நம்ம பார்ப்போம்னு சொன்னால், எதையும் தீவிரமாக பார்க்காத அமைதியான நிலை என்று அதற்கு நம்ம பொருள் கொள்ள முடியும். எதையும் தீவிரமாக பார்க்காத அமைதியாக மெல்ல அதை செயல்படுகிற காரியம். செயல்படாத ஒரு நிலையில் மனிதனை தள்ளுகிற ஒரு சூழ்நிலை. எல்லாம் தெரியும் என்ற ஒரு சூழ்நிலை நிர்விசாரத்தை தூண்டுகிற ஒரு காரியம். இப்படி இந்த நிர்விசாரம் மனிதர்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தா முந்தைய பகுதிகள் நிர்விசாரத்தை குறித்தெல்லாம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, இந்த 23வது வசனத்தில், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். நாம் கூப்பிடும் பொழுது நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டும் பொழுது கவனிக்கிறவன் ஒருவன் இல்லை, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடந்து கொள்ளுதலை வெறுக்கிறீர்கள். இப்படி இந்த நிர்விசாரத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் இந்த பகுதியில். ஆகையால் நான் உங்களை ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும், அகடியம் பண்ணுவேன். இப்படி ஆண்டவர் நிர்விசாரத்தை குறித்து இந்த இடத்துல நிறைய சொல்லியிருக்கிறார். அப்போ மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். ஒரு மனுஷன் நிர்விசாரமாக இருந்தால் வாழ்க்கையை அதை அழித்து விடும். நிர்விசாரத்தின் காரியம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு கொண்டிருக்கிறது. நிர்விசாரம் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது ஆட்டி படைக்குது. அதுவும் ஆவிக்குரிய நிலையில் தேவனோடு வாழ்கிற பிள்ளைகளை இன்றைக்கு இந்த நிர்விசாரம், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கிறதுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு நிர்விசாரம் இன்றைக்கு மனிதனை அழித்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. இந்த நிர்விசாரத்தை நின்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மை விடுதலையாக்க போகிறார். நாம் சத்திய வசனத்திலிருந்து நிர்விசாரத்தை குறித்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நிர்விசாரமாக இருந்த பல காரியத்தை நாம் பார்க்க முடியும். நிர்விசாரமாக இருந்த காரியங்கள், சாலோமன் ராஜாவின் ராஜ்ய காலத்தில் தேவன் அவனை அழகாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை, கனத்தை எல்லாம் கொடுத்திருந்தார். அவனுக்கு கேட்காத எல்லாத்தையும் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த சாலோமனுக்கு ஆண்டவர் சில ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்திருந்தார். நீ மற்ற இடங்களில் போய் திருமணம் எல்லாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு சட்டத்திட்டங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்திருந்தான். அவன் அந்த தேவனுடைய பிரமாணங்களை நிர்விசாரமாக மீறி தன் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவன் செயல்பட ஆரம்பித்தான்.
ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தார், நீ அதிக ஸ்திரீகளை படைக்கக்கூடாது, நிறைய தங்கம் சேர்க்கக்கூடாது, இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் ராஜாவாக அவனை ஏற்படுத்தும் பொழுது கர்த்தர் சொல்லி கொடுத்திருந்தார். இவன் ஒன்றொன்பை ஒன்றாக நிர்விசாரமாக செயல்பட்டு அவன் வாழ்க்கையை அழிவதற்கு ஏதுவாக அது மாறினது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நம்ம கவனத்தை திருப்பினா, அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. அந்த 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனோடு பேசுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரம் அதனுடைய வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் சாலோமோனுக்கு 2 விசை அவனுக்கு தரிசனமானார். அவனுக்கு 2 விசை தரிசனமாகி அவனோடு பேசுகிறார் நிர்விசாரத்தை குறித்து. அவன் பல மேடைகளை கட்டி தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனைகளை செய்கிறான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு எச்சரிக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் அவன் அதை நிர்விசாரமாக அதற்கு அவன் செவி கொடுக்காமல் போனான். ஆண்டவர் ஆகையால் கர்த்தர் சாலோமோனை நோக்கி, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையின்படி என் கட்டளையின்படி நீ கை கொள்ளாமல் போன இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்யம் உன்னை விட்டு பிடுங்கப்பட்டு அதை உன் ஊழியக்காரருக்கு கொடுப்பேன். ஆண்டவர் அவன் நிர்விசாரமாக செயல்பட்டதுனால அவனிடத்தில் இந்த ராஜ்ய பாரத்தை பிடுங்கி ஆண்டவர் வேறு ஆளுக்கு கொடுக்கிறத இந்த 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். 9வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலோமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கிற அந்த அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி என்று போட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் 2 விசை அவனுக்கு தரிசனமானார். ஆனால் அவன் நிர்விசாரமாக இதை செய்ததினால அவனுடைய ராஜ்யம் அவனை விட்டு, வேதம் சொல்லுகிறது நிர்விசாரம் ஒரு மனுஷனை அது அழித்துவிடும். மூடர் அந்த நிர்விசாரமாக இருக்கிறாங்க. அந்த நிர்விசாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, சாலோமோனுடைய ஒரு பெரிய திட்டத்தை அதை அழித்து விட்டதை வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்ம நிர்விசாரமாக இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழிவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டா, அந்த 19வது அதிகாரத்தில் வேதம் இங்கே ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. சோதோம் கொமோரா பட்டணத்தை தேவன் அழிக்கும்படி அந்த இடத்துக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படியே அங்கே அவர் காரியங்களை செய்ய போகிறார். ஆனால் அங்கே லோத்தும் அவருடைய மனைவியும் குடும்பமும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படுகிற ஒரு நேரம் நெருங்குகிற நேரத்தில் லோத்துவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த பட்டணம் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட போகிறது, நீங்கள் துரிதப்பட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி. ஆனால் அங்கே அந்த வார்த்தைக்கு அவங்க சீரியஸ் கொடுக்கல, நிர்விசாரமாக செயல்படுகிறாங்க. அங்கே அவங்க தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு நம்ம வாசிக்க முடியும். அந்த 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கிழக்கு வெளுக்கும் பொழுது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனைக்கு நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியை இங்கே இருந்து உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தியின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இங்கே அவன் ஒரு நிர்விசாரமாக இருக்கான். ஆண்டோடைய செய்தி சொல்லப்படுது, இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது, நீ உன் உயிர் தப்பிச்சு கொள்ள இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போ, உன்னை ஆண்டவர் இறக்கம் வச்சு உன்னை விடுவிக்கிறான். கையை பிடிச்சி இழுக்க வேண்டியது வரு பாருங்க, நிர்விசாரம். அவன் மனைவி உப்பு தூணானால், அவன் பிள்ளைகள் தவறான வாழ்க்கை முறையை கொண்டு மோவாபியார் அம்மோரியர் என்ன சந்ததி வந்து அவன் அழிவதற்கு ஏதுவாக இந்த காரியங்கள் மாறினது. நிர்விசாரம். இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன காரியத்தில் நிர்விசாரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய கேடுகளை நம்முடைய தேசத்துக்கு விளைவித்து கொண்டிருக்கிறத பாருங்கள். நிர்விசாரத்தின் ஆவி இன்னைக்கு ஜனங்களை ஆட்டி படைக்கிறது. இன்றைக்கு நிர்விசாரமான காரியம் எல்லாத்துக்கும் நாளைக்கு பார்த்துடலாம், அப்புறம் சுலோவாக செஞ்சுக்கலாம், எல்லாமே நமக்கு தெரியுமே, அப்படியெல்லாம் பல நிர்விசாரம். அதிகாலையில் நிர்விசாரம். இன்றைக்கி குடும்பங்களில் ஜெபம் கிடையாது, சபையில் ஒரு ஜெபம் இருந்தால் அதில் பங்கு பெறுறதில்லை, நிர்விசாரம்.
வேதத்தை வாசித்து தியானிப்பதில் நிர்விசாரம். இன்னைக்கு மக்களுக்கு வேதத்தை வாசித்து அதை தியானிக்கணுன்றதில் நிர்விசாரம். இன்னைக்கு பிஸி ஆயிடுச்சு, நாளைக்கு டைம் இருந்தால் செய்யலாம், அப்படியெல்லாம் நிர்விசாரம். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் நம்ம வாசித்தோம், சாலோமோனுடைய நிர்விசாரம் அவனுடைய ராஜ்யம் பிடுங்கி போவதற்கு காரணமாக மாறினது. அவன் தேவனுடைய விசுவாசிகளின் பட்டியலில் அவன் பேர் இல்லாதபடிக்கு போவதற்கு காரணமாக மாறினது. லோத்துடைய நிர்விசாரம், அவன் குடும்பத்தாருடைய நிர்விசாரம் தேவன் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு போக வேண்டிய காரியமாக மாறினது. ஆனால் அவனுடைய சந்ததி ஒரு சாபமாக மாறின ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நிர்விசாரம் இன்றைக்கு நிறைய பேருடைய குடும்பங்களை நிர்விசாரம் அழித்து கொன்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்கள் சபைக்கு போகிறதுல நிர்விசாரம், டைமுக்கு போகிறது கிடையாது, ஏதோ ஒரு நேரத்தில் போகிறது, ஏதோ மாமியார் வீட்டுக்கு போகிறது மாதிரி இப்படிதமான நிர்விசாரங்கள் இன்றைக்கு குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, மனப்பூர்வமாக ஊழியம் செய்கிற காரியம் நிர்விசாரமான காரியம். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாக செய்த அது சாபம் என்று வசனம் சொல்லுகிறது. உற்சாகமாக கொடுப்பதில்லை நிர்விசாரம். சில இடத்துல கணவர் உற்சாகமாக இருப்பார், மனைவி அவரை தடை செய்வார். மனைவி உற்சாகமாக இருப்பாங்க, கணவர் தடை செய்வார்கள். சில இடத்துல பிள்ளைகள், இந்த நிர்விசாரம்லாம் அந்த குடும்பங்களை அழித்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேரை நம்ம பார்க்குறோமே இந்த மாதிரி செய்கிறவங்களை. இந்த நிர்விசாரங்கள் நிறைய குடும்பங்களில் சபை ஆராதனைக்கு வருவதில், செயல்படுவதில் மக்களுக்கு இன்னைக்கு நிர்விசாரம் மாறிவிட்டது. சபையார் எல்லாரும் ஒருமனமாக ஜெபிக்கிற இடத்துல நிர்விசாரம். ஒரு ஊரில் ஒரு கிராமத்துக்காக ஜெபம் ஏற்படுத்தப்பட்டால் ஒரு சிலர் வர்றாங்க, சிலர் நிர்விசாரமாக அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறாங்க. அப்போஸ்தலர் 1:14 அங்கே ஸ்திரீகள் சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிச்சாங்க. அந்த இடத்துல கர்த்தர் பெரிய அசைவை உண்டு பண்ணினார். இன்றைக்கு ஒருமனம் ஜெபத்தில் இல்லை, அது நிர்விசாரமான காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரை பாடி துதித்து ஆராதிப்பதில் இன்னைக்கு நிர்விசாரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பாடி ஆராதிக்கும் பொழுது சும்மா நிற்கிறது சிலைய மாதிரி, கை தட்டுறதோ பாடுறதோ கர்த்தருக்கு நன்றி சொல்கிறதோ ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படியே ஒரு சிலைய மாதிரி நின்றுட்டு போகிறது. இந்த மாதிரிப்பட்ட நிர்விசாரம் ஜனங்களை அதை அழித்து கொண்டே இருக்கிறது. தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த நிர்விசாரம் இன்னைக்கு எங்குமே அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எதையுமே கற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், தேவன் நமக்கு இந்த நிர்விசாரத்தை இன்றைக்கு நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். இன்றைக்கு இந்த நிர்விசாரத்தினால நம்ம கூட எத்தனை ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிர்விசாரம் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆண்டவருடைய காரியங்களில் எவ்வளவு நிர்விசாரம், ஒரு வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு நிர்விசாரம், இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த நிர்விசாரம் மனிதனுடைய வாழ்க்கையை அது அழித்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் காலத்தை அறிந்து செயல்படாவிட்டால், நிர்விசாரமாக இருந்தால் அந்த நேரம் நமக்கு திரும்ப கிடைப்பதில்லை. நேரம் ரொம்ப முக்கியமானது. டைம் பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம காலத்தை நேரத்தை எல்லாம் வீணடிச்சிட்டு இருக்கிறோம். நாம் நிர்விசாரத்தோடு நம்முடைய மணித்துளிகளை கடத்தக்கூடாது. தேவன் கடந்த நாட்களில் எங்களோடு பேசினார். நேரத்தை எப்படி கையாளணும், அதற்கு என்னென்ன திட்டமிடணும், காலையில் எழுந்தது என்ன செய்யணும், ஒரு ஊழியம் செய்யும் பொழுது வருடத்துக்கு என்ன திட்டமிடணும், மாதத்துக்கு என்ன திட்டமிடணும், வாரத்துக்கு என்ன திட்டமிடணும், டெய்லி செய்வது என்ன, நேரத்தை வீணடிக்காதபடி செய்யணும். இதெல்லாம் நம்ம நிர்விசாரப்படுத்தினா ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இதன் விளைவாக நாம் பெரிய இழப்பை, பெரிய அழிவை, பெரிய காரியத்தை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். நிர்விசாரம் இன்னைக்கு குடும்பங்களை எல்லாம் பிடித்து ஆட்டி படைக்கிறதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 24 45 51 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தா, எஜமான் வரும் நாள் செல்லும் என்று குடிக்கவும் வெறிக்கவும், இன்றைக்கும் நிறைய பேர் அப்படித்தானே. ஆண்டவர் வருவார் என்று சொன்ன நாள் எங்கே, எல்லாரும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற நிறைய காரியங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நிர்விசாரம் அது ஜனங்களை அழித்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நாம் எப்படி செயல்பட்டு இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சண்டே ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கலாம், நம்ம எப்படி செயல்பட்டு இருக்கிறோம். சபையில் ஒரு கமிட்டியில் நம்ம ஒரு உறுப்பினராக இருக்கலாம், நம்ம எப்படி செயல்பட்டு இருக்கிறோம்.
நம்மை நிர்விசாரத்தின் ஆவி பிடித்து நிர்விசாரமாக காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோமா? நிர்விசாரம் நம்மை அழித்து விடும். நிர்விசாரமாக இருந்த லோத்துடைய குடும்பத்தில் பெரிய பாதிப்பு. நிர்விசாரமாக இருந்த ஒவ்வொரு காரியத்திலும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அநேக காரியத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நாம் அலட்சியமாக எதையுமே செய்யக்கூடாது. நிர்விசாரமாக நம்ம ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறோமா? நிர்விசாரமாக பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் படிப்பின் காலத்தை நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை, இழப்பை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, நிர்விசாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கொன்று அழிக்கும். இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கை நிர்விசாரத்தினால் அழிந்து கொண்டே இருக்கிறது. நாம் இந்த நிர்விசாரத்தை விட்டு மனம் திரும்பணும். ஒரு சீரியஸாக எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லாத்திலும் ஒரு சீரியஸ், இதெல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டிய என்னுடைய டைம் டேபிள், நான் செய்யணுன்ற ஒரு முக்கியத்துவம் நமக்குள்ளே வர வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழுகிற நாம், இந்த ஆண்டவர் வருவார், அவர் சொல்லி போன காரியங்கள் தாமதமாகிறதுன்னு குடிக்கவும் வெறிக்கவும் தங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் அவங்க நிதானமாக செய்து கெடுத்து கொண்டது போல நாம் அப்படி செய்யக்கூடாது. ஆம் தேவ பிள்ளைகளே, தங்களை இப்படிப்பட்ட கெடுத்து கொண்டிருக்கிற நிறைய சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிற நிர்விசாரத்தோடு நாம் செயல்படவே கூடாது. இந்த கடைசி காலத்தில் நிர்விசாரம், எங்கு பார்த்தாலும் நிர்விசாரம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் இந்த நிர்விசாரத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இந்த நிர்விசாரம் இன்னைக்கு மனிதர்களிடத்தில், பெரும்பாலும் கிறிஸ்தவ குடும்பங்களில், திருச்சபைகளை இது ஆட்டி படைக்கிறது. இந்த நிர்விசாரத்தினால சாலோமோன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்தான். அந்த நிர்விசாரத்தினால தேவனுடைய செயலை அவன் பார்க்க உணராமல் அவன் போயிற்று. தேவ பிள்ளைகளாகிய நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம், நேரம் நமக்கு இனி திரும்ப வராது. பணம் வேணா திரும்ப வரலாம், நேரம் வருவதில்லை. நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு காரியம் தேவன் உற்று கவனிச்சுட்டே இருக்கிறார். இவன் இதை சீரியஸாக செய்யானா, இதை ரொம்ப சீரியஸ் இல்லாமல் ஒரு நிர்விசாரமாக ஒரு தேவனுடைய ஒரு உற்சாகத்தோடு செயல்படாமல் இருக்கிறாங்களா என்பதை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இன்னைக்கு நிர்விசாரம் இந்த ஜனங்களை எல்லாம் அதை அழித்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதிக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 45 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் சொல்லுகிறது பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அப்பொழுது அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, உம்முடைய பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவரும் வியாதிப்பட்டவர்களாகவும் நாங்கள் எப்பொழுது கண்டோம், உமக்கு உதவி செய்தோம் என்றார்கள். நம்ம நிர்விசாரமாயிராமல் எதையும் கர்த்தரோடு நம்ம இணைந்து செய்தால் நம் கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தருக்காக நம்ம செயல்பட முடியும். கர்த்தருக்காக நம்ம செயல்படுத்தப்பட முடியும். இந்த நாளில் கூட கர்த்தர் இந்த நிர்விசாரத்தை குறித்து நம்மோடு பேசியிருக்கிறார். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுத்தா தேவன் நம்மை அபரிதமாக ஆசீர்வதிக்க முடியும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் இந்த நிர்விசாரம் இருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து நம்முடைய வாழ்க்கையை அது அழித்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 38வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 38ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்ன தெரியுமா அந்த வசனம் சொல்லுகிறது? ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்ளுகிறதற்கு, ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளை, 38வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நான் கொள்ளையிடவும் சூறை இடவும் மதில்களின் மேல் கிடக்கிற இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றின் ஒரு பாதுகாப்பை தேவன் விலக்கினதை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுகிறார். நிர்விசாரம் இவங்களை அது
பாதிக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. நிர்விசாரத்தினால உங்களுடைய வாழ்க்கை அழிகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நிர்விசாரத்தை விட்டு ஆண்டவர் பக்கம் திரும்பணும். எந்தெந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிர்விசாரம் இருக்கிறதோ அவைகளை விட்டு நாம் ஆண்டவர் பக்கம் திரும்பினா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மையை செய்வார். ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நிர்விசாரம் ஒரு மனுஷனை கொன்று அழிக்கும். நிர்விசாரத்தினால லோத்தும் அவனுடைய குடும்பமும் அழிக்கப்பட்டு போனது, சபிக்கப்பட்டு போனது. ஆண்டவரே, சாலோமன் ராஜா தன்னுடைய ராஜ்ய மேன்மையை இழந்து போனான். தேவனுடைய வருகையை குறித்து தேவன் பொறுப்பு சொல்லி போன ஊழியக்காரன் குடிக்கவும் வெறிக்கவும் தன் இஷ்டப்படி செய்ததினால அவன் தன்னுடைய மேன்மையான காரியங்களை இழந்து போனான். ஆண்டவரே, அவனை ஆண்டவர் அழுகையும் பற்கடிப்புமான அந்த இடத்தில் அவனை போடுங்கள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதோ இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நிர்விசாரத்தோடு சபை ஆராதனையில் பங்கு பெறுவதும், நிர்விசாரத்தோடு தேவனுடைய காரியங்களை செய்வது, குடும்ப பொறுப்புகள், தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகள், இப்படியெல்லாம் செய்து தங்கள் வாழ்க்கையில் இழந்து நிற்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த வசனத்தினால் அவர்கள் குத்தப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பா, அவர்களுக்கு நீர் அற்புதத்தை செய்யும், அவர்களை நீர் விடுதலையாக்கும், அவர்களுக்கு நீர் மேன்மையானவைகளை செய்யும். இந்த நிர்விசாரத்தின் ஆவிகள் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு விலகுவதாக, ஒவ்வொரு திருச்சபை மக்களை விட்டு விலகுவதாக, ஒவ்வொரு தனிநபரை விட்டு விலகுவதாக. ஆண்டவரே, இந்த நிர்விசாரம் நாளைக்கு பார்த்துக்கிடலாம், மெதுவாக ஆண்டவரே, இந்த மாதிரி காரியங்களை செய்ய சத்துரு தூண்டும் பொழுது தேவன் உம்முடைய மக்களுக்கு ஆவிக்குரிய ஒரு நல்ல உற்சாகத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த நிர்விசாரத்தின் ஆவி ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு தனிநபரை விட்டு விலகுகிறதற்காக ஸ்தோத்திரம். நிர்விசாரத்தின் ஆவி வரும் பொழுது அவங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பல பாதுகாப்புகள் விலக்கப்பட்டிருக்கிறதை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அந்த குடும்பங்களில் உண்டாகிறத நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சீரியஸ்னஸ் வருவதாக, எதையும் தீவிரமாய் செய்யக்கூடிய ஒரு வல்லமை இவர்களை ஆட்கொள்ளுவதாக கர்த்தர் நீர் கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவருடைய பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய வார்த்தைக்கு இன்னைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும், விசேஷித்த கரம் இறங்கட்டும். அவருடைய கட்டுகள் இன்னைக்கு அறுக்கப்படட்டும். நிர்விசாரத்தின் காரியம் ஒரு சீரியஸாக மாறட்டும். தேவனுடைய வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சி, இன்னமும் தாமதம் ஏன்? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நிர்விசாரத்தை மாற்றி உங்களை உற்சாகம் உள்ள நபராக, ஒரு சீரியஸாக காரியத்தை செய்கிறவங்களாக, உங்கள் சபையில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்ப பொறுப்பில், உங்கள் தனிநபர் பொறுப்பில், உங்களுடைய வேலை பார்க்குற ஸ்தலத்தில் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். இப்பொழுது வியாதிகள் மறையட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளின் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர் நன்மையானவைகளை பரத்திலிருந்து தருவீராக. ஹல்லேலூயா. குடும்பத்தில் போராடுகிற அந்தகார கிரியைகள், மந்திரத்தில், பில்லி சூனியத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்தப்படுவதாக. ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு தனிநபர் மேலும் இறங்குவதாக. அவருடைய கண்ணீர்கள் கர்த்தரால் துடைக்கப்படுவதாக. அவங்களுடைய காயங்கள் கட்டப்படுவதாக. அவங்களுக்கு விரோதமான கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய கரம் பெரிய கிரியைகளை செய்யட்டும். கர்த்தருடைய வல்லமை பராக்கிரமத்தை செய்யட்டும். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு அனலாக்குவீராக. எங்கள் ஆண்டவருடைய பொற்கரங்களில் தருகிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி, புகழ், கன, மகிமை உமக்கு ஒருவருக்கே உரியதப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.